ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன நடந்துகிட்ருக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாமா? கோபியும் பாக்கியாவும் சுதாகர் வீட்டில் போய் சண்டை போட்டுட்டு வர்றாங்க. கோபியும் பாக்கியாவும் வந்துக்கிட்டு இருக்கிறப்ப, காரில் வந்துக்கிட்டு இருக்கிறப்ப கோபி சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய இடத்துல இருந்து நம்ம பொண்ணு கேட்டு வந்தாங்களே, அப்போயே நான் யோசிச்சுருக்கணும். இந்த நித்தீஷை பற்றி நான் கொஞ்சம் நல்லா விசாரிச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி கோபி பேசிகிட்டு வர்றாங்க. என்னோடய ஆசை என் கண்ணை கட்டிருச்சு. என்னோடய பேராசனால தான் இதெல்லாம் நடந்துருச்சு. இந்த ஆகாஷோட இனியா பழகிட்டு இருக்கிறாள்ல, அதை நினச்சி தான் நான் வந்துட்டு நித்தீஷ்க்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உன்னோட ரெஸ்டாரண்ட் விஷயத்துலேயும் நீ சொன்னப்போ நான் உன்னை நம்பியிருக்கணும். நான் நம்பாது என் தப்பு தான். இதுக்கு எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி கோபி வந்து புலம்பிகிட்டே வர்றேன். இனியாவுக்கு நல்ல வாழ்க்கை அமையட்டும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டேன். ஆனால் நீ சொல்லியும் நான் கேட்கல. இப்போ எவனோ ஒருத்தையும் பணக்காரன்னு சொல்லி வந்து நான் யாரையும் விசாரிக்காமல் வந்து கல்யாணம் பண்ணி வச்சது தான் நான் பெரிய செஞ்ச முட்டாள்தனம். என் முட்டாள்தனத்தினால இனியாவோட வாழ்க்கையே வீணாக போச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க கோபி. அடுத்ததாக பார்த்தோம்னா, சுதாகர் வீட்டில் சுதாகரோட மனைவி சுதாகர்கிட்ட கேட்டுட்ருக்காங்க, நித்தீஷ் எப்போ தான் வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டேன், நாளைக்கு சாயங்காலம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நித்தீஷோட அப்பா சொல்லிகிட்டு இருக்காங்க. அவன் மேலே இருக்கிற பாசத்தினால இல்லாட்டியும் என்னோட பேருக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னுக்காகவே நான் முக்கால்வாசி அவனை வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க சுதாகர். தயவு செய்து அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசாத, முடிஞ்சால் அவனை திருத்துறதுக்கு வழியை பாரு அப்படின்னு சுதாகர் வந்து அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறமா நித்தீஷ் வரவங்களாட்டி நம்ம போய் இனியாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு சுதாகரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, அவளை எதுக்கு நம்ம கூட்டிகிட்டு வரணும், அவள் வந்தால் வரட்டும், வராட்டி போகட்டும், அவங்க எவ்வளோ பேசிட்டு போனாங்க அப்படின்னு வந்து நித்தீஷோட அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. அவளை போய் இப்போ நம்ம கூட்டிகிட்டு வரணும்னு சுதாகர் சொல்கிறாங்க. அதுக்கு நித்தீஷோட அம்மா சொல்கிறாங்க, அவளாக வந்தால் கூட நான் ஏற்றுக்க மாட்டேன், அவளையே நம்ம கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி கேட்குறாங்க. அவள் இந்த வீட்டு மருமக தானே, அவளை நம்ம தான் கூட்டிகிட்டு வரணும்னு வந்து சுதாகர் சொல்கிறாங்க. அவள் இங்கே இருக்கிறது தான் நம்மளுக்கு சேஃப்டி அப்படின்னு வந்து சுதாகர் சொல்லிகிட்டு இருக்காங்க. நித்தீஷோட அம்மா அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சுதாகர் புரிஞ்சுக்காமல் பேசாத சந்திரகலா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அவள் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு தான் திருந்தி இருந்த நித்தீஷ் வந்து இப்போ திரும்பவும் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சுதாகர் சொல்கிறாங்க, நீ என்ன சொன்னாலும் சரி, இன்றைக்கே இனியா வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு சந்திரிக்கா இருந்துக்கிட்டு, அவள் ஒரு திமிரு பிடிச்சவா, அவங்க குடும்பமே திமிரு பிடிச்ச குடும்பம், அவளை டிவோர்ஸ் பண்ணி விட்டு போட்டு நம்ம நித்தீஷ்க்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு சுதாகர் சொல்கிறாங்க, ஆமாம், உன் பையனுக்கு க்யூவில் நிற்கிறாங்க பொண்ணு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நித்தீஷோட அம்மா சொல்கிறாங்க, என் பையனுக்கு பொண்ணே கொடுக்காட்டியும் பரவாயில்லை, அவன் சும்மா இருந்தாலுமே பரவாயில்லை, வீட்டோட இருக்கட்டும், ஆனால் அவள் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ புரியாமல் பேசாத சந்திரிக்கா, ஆனால் அவங்க கோபத்தில் இருக்காங்க, அவங்க வந்து என்ன வேணாலும் செய்யலாம், அவங்க வந்து கேஸ் கொடுத்தா நம்ம தான் பாதிப்போம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க நித்தீஷோட அப்பா. இனியா வேற கீழே பிடிச்சி தள்ளி விட்டுருக்குறான், டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்னு சொல்லி கேஸ் கொடுத்தா அதுக்கு ரொம்ப பாதிப்பு நம்ம தான் அப்படின்னு சொல்லி சுதாகர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இனியாவும் சும்மா இருக்க மாட்டான், அவள் வேற நியூஸ்காரி, அதனால் நம்ம போய் கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சுதாகர் சொல்கிறாங்க. அதுக்கு நித்தீஷோட அம்மா சொல்கிறாங்க, அவளாக வந்தால் வரட்டும், நாம் ஒன்றும் அவளை போய் கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்மளோட நல்லதுக்காகத்தான் அப்படின்னு வந்து சுதாகர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு போவாங்களா அப்படின்ட்டு நித்தீஷோட அம்மா கேட்குறாங்க. அதுக்கு சுதாகர் சொல்கிறாங்க, இனியாவோட அப்பா வந்து யோசிப்பார், ஆனால் பாக்கியா அப்படியெல்லாம் இல்லை, நேராக கம்ப்ளைண்ட் தான் கொடுப்பா, இனியா வேற மீடியாவில் இருக்கா, அவள் ஏதாச்சும் சொல்லிட்டான்னா அப்புறம் ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு தான் நஷ்டம், இப்போ இனியா நம்ம வீட்டில் இருக்கிறது தான் நம்மளுக்கு சேஃப்டி அப்படின்னு சுதாகர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போவே கிளம்பு, வா போய் இனியாவை கூட்டிகிட்டு வந்துடலான்னு சுதாகர் சொல்கிறாங்க. அதுக்கு சுதாகரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, இதில் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைங்க, நீங்கள் ரொம்ப வற்புறுத்துறதுக்காகத்தான் நான் வர்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன்.